பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க மணிக்கூடு கோபுரம் தெரியுது. இது எந்த இடத்து மணிக்கூடு கோபுரம் யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். மதவாச்சியில தான் நிக்கிறோம். அந்த மணிக்கூடு கோபுரம் தான் இது. இப்ப எல்லா இடமும் பார்த்திருப்போம். வவுனியால இருக்கிற எல்லா இடமுமே வந்து நாங்க மோஸ்ட்லி சுத்தி காட்டியிருப்போம். இன்னைக்கு வந்து வவுனியாவை தாண்டி வந்து நாங்க மதவாச்சிக்கும் மதவாச்சியில இருந்து அன்றாதபுரத்துக்கு தான் போக போறோம். இந்த காணொளி மதவாச்சி டவுன் மற்றது அன்றாதபுரம் டவுன் இது ரெண்டையும் காட்டுற மாதிரி இந்த காணொளி இருக்க போகுது. இந்த டவுன்ல என்ன விடயங்கள் இருக்கு, அன்றாதபுரம் டவுன்ல என்ன இருக்க போகுதுன்றது தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும். வாங்க காணொலிக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா மதவாச்சி டவுன் பார்த்துட்டு அடுத்ததான் வந்து அனுராதபுரம் டவுன் தான் பார்க்க போறோம். இது வந்து மார்க்கெட். இங்க என்னென்ன இருக்குன்றத இந்த காணொலியில பார்க்கலாம். இங்கால ஃபுல்லாவே வந்து பழக்கடை, முழுக்க பழக்கடை தான் இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா விதமான பழமுமே இருக்கு. மிளகரி சொந்த நுரை மிளகரி இருக்கு. இல்ல விலை குறைவா வந்து எடுக்கலாம் அன்றாதபுரத்துல. ஏன்னா டைரெக்டா வந்து தமிழ்ல இருந்து இருக்கிறபடியா கொஞ்சம் விலை குறைவு. அந்த சலாதி இலை எல்லாம் இங்க இருக்கு. சலாதி இலை இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா வெத்தில பாக்கு இப்படியான ஐட்டம் இருக்கு. அதனால ஃபுல்லாவே மிளகரி கடை தான். இது பலசரக்கு பொருட்கள், கடைக்கு தேவையான பொருட்களை மொத்தமா கொள்வன வச்சுருது. எங்காலையும் எல்லாம் சிக்கன் கடை இருக்கு. பெரிய மார்க்கெட் இது அன்றாதபுரம் மார்க்கெட். இங்க உடுப்பு கடைகள் நிறைய இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நிறைய உடுப்புகள் இருக்கு. பெண்களுக்குரிய உடுப்புகள் பாத்தீங்கன்னா வடிவான ஃப்ராக் எல்லாமே இருக்கு. சிங்கள ஸ்டைல். ஏண்டா இது சிங்கள ஏரியா. ஓகே, அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உடுப்பு கடையில் தான் இந்த சைட்லாம் இருக்குது. அங்கேயும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாலும் உடுப்பு கடை தான் இருக்குது. அடுத்த சைட் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எங்களை கடையில பாத்தீங்கன்னா நெல்ல தும்பலை செய்த தும்புத்தடி. இது தென்னை மட்டையில இது தும்புத்தடி. இந்த தும்புத்தடி வந்து முந்தைய காலத்துல வந்து இதாலதான் கூட்டுறது. இப்பதான் வந்து பிளாஸ்டிக் தும்புத்தடி எல்லாம் வந்தது. பாத்தீங்கன்னா இதோட மெமரிஸா இருக்கு. இது எல்லாமே அந்த தும்பு ஐட்டங்களா இருக்கு. ஒய்யோ, நெல்ல ரால் கனவா எல்லாமே ரால்லான் இருக்கு. எங்கள நிறைய கருவாட்டு கடை இருக்கு. நிறைய கருவாட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேச்சப் பண்ணு பாத்தீங்கன்னா நிறைய வெத்துல கடையை வைக்கணும். எல்லாம் பலசரக்கு கடை. மீன் ஏறி போய் பார்க்காம ஒரு புத்தர் சிலை இருக்கு. புத்தர் கோட் சாக்லேட் ரீஃப்ரெஷ்மெண்ட் தரையிலாங்க. பாத்தீங்கன்னா இங்கால வந்து ஸ்வீட் ஐட்டமும் நிரப்பி வச்சிருக்காங்க. வாக்கு ஆசையா இருக்கு. எல்லாமே ஏதோ வாங்குறேன்டே தெரியல. எல்லாமே இங்காலையும் அப்படியே ஃபுல்லாவே ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான். இவ்வளவு ஐட்டம். பீனட்டும் இதுவும் தேன்குழல். ஆனா பீனட் ரெட்டக்கச்சுவா இது இது 100 கிராம்.
இது ஃபுல்லாவே கச்சான் இருக்குது. இதே நாங்க ட்ரிங்கோ கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து இது பண்ணாங்க. இது அதுல கச்சான் ஒன்றே இல்ல, முழுக்க வந்து அந்த சோளப்புரி இருந்தது. அதுதான் ஆனா கச்சான் அல்வான்னு பேர்ல அப்படி செய்து விற்கிறாங்க. இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு பார்க்கவே தெரியும், முழுக்க கச்சான். இது எனக்கு பேர் சாப்பிடணும் மாதிரி இருக்குது. அந்த பூந்தி வந்து நான் ஆசைக்கு அந்த முதல் வேண்டு சாப்பிடவே இல்லை. என் காலம் அதி கொண்டு வந்தது. வெத்திலை கழுவி ஈரப்பதனா வெத்திலையை வச்சிருக்கோம், இல்லாட்டி காஞ்சிபடியா. அப்படியும் நீங்க அந்த ஹோல்சோன் கடையானபடியா வந்து மொத்தமா தான் வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து இங்க எடுக்கலாம். இப்படி கடை தான் இருக்கும். அவங்களை பார்த்தீங்கன்னா இப்படி கடை இருக்குது. இந்த கடை ஃபுல்லாவே வந்து மைட்ஸ் ஐட்டம் தான் இருக்கு. டிப்டிப்ல இருந்து, முறுக்குல இருந்து, மரவள்ளிப்பூரியில இருந்து, சொல்லைய வாய் வருது, அவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஆல்சோ மொத்தமா தான் எடுக்கலாம், கொஞ்சமா எடுக்கலாது. இது கடையிலுக்கு கொண்டு போய் விற்கிறவை வந்து இங்க வந்து மொத்தமா எடுக்கக்கூடியதாக இருக்கும். 700 ரூபாய்க்கு தருவேன். 1000 ரூபாய்க்கு விற்கிறது 700 ரூபாய்க்கு தருவேன். இது 1000 400 ரூபாய். 400 ரூபாய்க்கு தருவேன். இது 1000. இது 1000. 1200 ரூபாய். இது 200. 1000 200. 1000. இங்க வந்து மொத்தமா எடுத்தா வந்து விலை குறைவா தெரியும். இப்ப இது வந்து வெளியில வந்து 1000 ரூபாய் விக்குதாம். ஆனா இவை வந்து 400 ரூபாய்க்கு தர்றேன். 55. 550 ரூபா. 550 ரூபா. 550 ரூபா. அது கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். உள்ள விவாதம் 3000. அந்த பெஹி ஜீன்ஸ் வந்து 3000. இது பெஹி வேற இருக்கா? இது வேற டிசைன். வாங்க. 500 ரூபா. இங்கிலீஷ். இங்கிலீஷ். Media on that. How much? Make it better. Behind me, Canadian media. Behind me. 690 ரூபா. 690 ரூபா. Skirt. நல்ல ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பிளவுசஸ். இங்க இருக்குடி அந்த பிளவுஸ் நான் நேத்து பார்த்தது. கவுன் டிசைன். கவுன் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ஃப்ராக் வந்து இவே தச்சு விக்கிறவே. ஆமா சொன்னேன், தச்சு போட்டிருக்கேன். இதெல்லாம் இவே தச்சது. பெஹி ஜீன்ஸ். நைட்டி. நைட்டி. I see. 1 2 3 6 500 நைட்டி. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்க இம்ப்ரூவ்மெண்ட் கடை தான். இங்க வந்து மொத்தமா எடுக்கலாம்.
இன்னைக்கு வந்து நாங்க மதவாச்சி டவுனையும் காட்டியிருந்தோம், அதே மாதிரி அன்றாவபுரம் டவுனையும் காட்டியிருப்போம். இந்த 2 டவுன்லயுமே என்னென்ன விடயங்கள் இருக்குன்றது அந்த காணொலியாகவே ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் லெக்ஸி மற்றும் உங்களுடைய கேமரா உமன் ராகவி. தொடர்ந்து இப்படியான காணொலிகளை பார்வையிடுவதற்கு BM ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை.